இன்னைக்கு வந்து கரூர், நாமக்கல் தான் விஜய் வந்து போயிருக்காரு. முதல்ல நாமக்கல் போயிட்டாரு. போனதுக்கப்புறம் அங்க எப்பவும் போல வழக்கம் போல அந்த அந்த ஊரோட பெருமைகள அந்த மக்கள்ட்டயே வந்து சொன்னாரு. அதே மாரி நாமக்கல் கவிஞரோட அந்த தலை நிமிர்ந்து தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இது யார் சொன்னான்னு கேட்டோனே விஜயகாந்த்ன்னு சொல்லிட்டாங்க போல. அப்புறம் வந்து கேப்டன் பேசினாரு. ஆனா எழுதுனது நாமக்கல்லை சேர்ந்த நாமக்கல் கவிஞர் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்புறம் வந்து கூட்டத்தை பத்தி அப்ப அதான் அவங்க வந்து தெரியும் நாமக்கல்காரங்க இல்ல பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது முன்னாடி இருந்தவங்க எல்லாம் ரசிகரா இருந்திருப்பாங்க. இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் நாமக்கல்ல என்ன அந்த பிரச்சனைகள் வாக்குறுதி எல்லாம் படிச்சாரு. சென்னை மாகாண முதலமைச்சர் அந்த சுப்பராயன் தான் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு. அவருக்கு மணிமண்டபம் கட்டணும்னு சொன்னாங்க, அதை செஞ்சாங்களா அப்படின்னு அந்த லிஸ்ட்டை போட்டாரு. பழைய ஓய்வூதிய திட்டம் வரையும் எப்பவும் போல அந்த லிஸ்ட் சொன்னாங்களே செஞ்சாங்களா. ஆமா, அதே மாதிரி 5 கோடி முட்டை ஒவ்வொரு நாளும் இங்க உற்பத்தி பண்றாங்க. அதுக்கு ஒரு ஆராய்ச்சி நிறுவனமும் அது பாதுகாக்கிறதுக்கு எதுவுமே பண்ணவே இல்லை. அதே மாதிரி அந்த கிட்னி திட்டத்தை பத்தி வந்து பேசியிருந்தாரு. நான் திருச்சியில அதை பத்தி பேசினேன். ஆனா நாமக்கல் அந்த பள்ளிப்பாளையம் அங்கதான் வந்து நடந்தது. ஊர்லாம் தெரியல விஜய்க்கு. ஆக்சுவலி அதான் நடந்துச்சுன்னு சொன்னாங்க அப்படின்லாம் வந்து சொன்னார் அவரு. எங்கேயோ வந்து அப்படிதான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதாவது விசைத்தறி தொழிலாளர்களை கந்துவட்டி கொடுமைக்கு இந்த திமுக அரசு தள்ளிருச்சு, அதனாலதான் கிட்னி திருட்டு வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுவரையும் பொதுவா வந்து நாங்க அடிப்படையான விஷயங்கள் பண்ணுவோம் அதெல்லாம் சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு முதல் வாக்குறுதி மாதிரி இதை எடுத்துக்கலாம். நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே திமுக எம்எல்ஏட ஹாஸ்பிட்டல் தான் நடந்திருக்குது. இந்த கிட்னி திருட்டுல சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் கடுமையான தண்டனை வாங்கி தருவோம்னு ஒரு வாக்குறுதி மாதிரி அங்க வந்து சொல்லியிருக்காரு. தாண்டி வந்து ஏடிஎம்கேவை இன்னைக்கு கொஞ்சம் டார்கெட் பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து பாஜக மதவாத பாஜகவோட நாங்கள் எப்பவுமே நேரடியாவோ மறைமுகமாவோ போகமாட்டோம். ஆனால் அம்மா அம்மான்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டு அங்கே போய் ஜெயலலிதா மேடம் சொன்னதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் அங்கே போய் கூட்டணி வச்சுருக்கீங்க, இது பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொல்லி இதை நான் சொல்லலை, எம்ஜிஆரோட தொண்டர்களே சொல்கிறாங்க. அவங்களுக்கு யார் ஓட்டு போடணும்னு தெரியுங்கிற ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருந்தாரு. அதே மாதிரி திமுகவும் மறைமுக கூட்டணி அப்படிங்கிறத திரும்பியும் சொல்லியிருக்காரு. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.